சிறகடிக்க ஆசை அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த ப்ரிடிக்ஷனில் பார்க்கலாம். நம்ம ரோஹிணி பயங்கர பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக சொல்கிற பொய் எல்லாமே இவங்களோட இவங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியுது. இவங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்காம இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ரோஹிணியோட அம்மா நம்ம மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து ரோஹிணி வந்துட்டு இருக்கா. வந்தவுமே பார்த்துட்டு மறைஞ்சிக்கிட்டாங்க. அந்த இதில் மறுநாள் காலையில் முத்துவும் மீனாவும் பணத்தை கட்டிட்டு ரோஹிணியோட அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கப்ப ரோஹிணி முன்னாடியே அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ யார் என்னன்னு கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்ருப்பாங்க. கிறிஷு வீட்டை கூட்டிகிட்டு வரவுமே விஜயா இருந்துக்கிட்டு, பத்தியா இவங்க இதுதான் நான் அப்பயே சொன்னேன், இது யார் என்னன்னே தெரியாமல் இப்போ கடைசியில் அவங்க பாட்டி பாரு நம்மக்கிட்ட மாட்டி விட்டு அவள் பேசாமல் எங்கிட்ட தப்பிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி விஜயா சத்தம் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் தான் இருங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுவான். நீங்கள் தேவையில்லாம விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்காதீங்க, அவங்க பாட்டி ஏதோ கடத்தியிருக்காங்க, இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம முத்துவும் கிருஷும் 2 பேரும் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணியோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இதில் ரோஹிணி என்ன பண்ணுறது, இப்போ உண்மையாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவுமே சரி அது சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணம் எப்படா ரெடி பண்ணலான்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மனோஜ் அந்த கடையில் பணத்தை கொண்டு போய் லாக்கரில் வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை நம்ம மனோஜுக்கே தெரியாமல் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் போய் சரிவா போய் பணத்தை எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடலான்னு சொல்லும்போது போய் பணத்தை பார்த்தா பணம் இருக்காது. அப்போ இப்போ இதில் யாரா பணத்தை எடுத்ததுன்னு தெரியாமல் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனி இதுக்கப்புறம் எப்படி மனோஜ் உண்மையை கண்டுபிடிக்க போகிறாருங்கிறதையும் நம்ம முத்துவும் மீனாவும் எப்படி ரோஹிணியோட அம்மாவை கண்டுபிடிக்க போகிறாங்கிறதையும் அடுத்த வாரம் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி